ஜீவ மார்க்கத்தை தருகிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த காலங்களிலே நாம் தொடங்குவோம். சங்கீதம் 16:11 மற்றும் 10 நாம் பார்க்கிறோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலது பாரதத்தில் திவ்ய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லிட்டார். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு, கிறிஸ்து இயேசு பாடுபட்டார், கிருபை இருந்தது, பிதாவின் சித்தம் நிறைவேற்றினார். இந்த 2 வசனமும் சபைக்குரியதா இருக்கிறது. இந்த வசனம் கிறிஸ்தவர்களுக்கே குறிக்கக்கூடிய வார்த்தையாயிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியானவர் விசுவாசிகளை வழிநடத்துகிறார். அவர் நம்முடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடமாட்டார். நம்முடைய அழிவை நாம் காண்பதற்கு இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுக்க மாட்டார். ஆகவேதான் ஜீவ மார்க்கத்தை அவர் நமக்கு தர விரும்புகிறார். ஆக அந்த ஜீவ மார்க்கத்துக்கு போவதற்கு நாம் சபையோடு கூட, விசுவாசிகளோடு கூட, தேவனோடு கூட ஐக்கியமாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் சங்கீதத்தை பயத்தோடு பாடும்போது முதலாவதாக கர்த்தரை துதிக்கிறோம். அதன் பின்பு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது, வார்த்தைகளை தியானிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய ஆத்துமாக்களை கர்த்தருடைய வசனத்தினால் உற்சாகப்படுத்துகிறோம். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஆதரவாய் இருந்து ஒருவருடைய பாரத்தை சுமந்து ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய தேவன் கிருபை பாராட்டும். ஆகவே இப்படி இருக்கும்போது ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் தருவார். ஆமென்.